செய்தி. திமுக ஆட்சியில் பாலியல் வேட்டையாடப்பட்ட பெண் பிள்ளைகள் என நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை கண்டித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வீட்டிற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை கடத்தி இளைஞன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பதைபதைக்க வைக்கிறது என்றும், ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட சிறுமி முழு மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் திமுகவின் அவல ஆட்சியில் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு துணிச்சல் மிகுந்துள்ளது வெட்கக்கேடானது என்றும், தம்மை நம்பி வாக்களித்த பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் பாதுகாக்க தவறிய முதல்வர் இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழக பெண்களை எதிர்கொள்வார் என்ற கேள்வியையும் நயினார் முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுகவின் நிர்வாகத்தால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அதீத அச்சத்திலும் மன அழுத்தத்திலும் தவித்துக் கொண்டிருப்பதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா என்ற கேள்வியையும் நயினார் நாகேந்திரன் முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பாலியல் வேட்டையாடப்பட்ட பெண் பிள்ளைகளின் உளக்காயங்களை வெல்லும் தமிழ் பெண்கள் என்று விளம்பர விழா மூலம் மூடி மறைத்து விட முடியுமா என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் அரசியல்வாதியாக அல்லாமல் உண்மையிலேயே ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து யோசித்து பார்த்தால் திராவிட மாடல் போன்றதொரு பெண்கள் விரோத அரசை அவர் மன்னிப்பாரா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.